ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே இறைவனுடைய கல்வாரி பலியிலே கலந்து கொண்டு இறைவனை புகழ்வதற்காக ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுவோம். இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவர் தாமே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவதோடு, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுவோர், பல்வேறுபட்ட தேவைகளிலே இருப்போர், நோய் நொடியினாலே வாடுவோர், இவர்களுக்காகவும் மன்றாடிக்கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனாலும் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியில் நடத்துவீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. தீவி நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாழ்வு ஒன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கு அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்முடன் கொண்டு வரவும், சிதறன்ற இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக. ஏத்தக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஏத்த முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று,
மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவிலையின் நாள் பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவருக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவர்களாகக் கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சார்ந்து பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் நிறைவாக்குனர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 57 தொடங்கி 66, 80 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கங்காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை
அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் வரலாற்றிலே நாங்கள் பல புனிதர்களை பார்க்கின்றோம், திருத்தூதர்களை பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் அனைவருக்குமே விண்ணக பிறப்பை மட்டும்தான் அன்னியாம் திருச்சபை கொண்டாடுவாள். ஒரு சில புனிதருக்கு மட்டுமே மண்ணக பிறப்பையும் விண்ணக பிறப்பையும் சேர்த்து அன்னியாம் திருச்சபை கொண்டாடுகிறாள். அதிலே ஒன்று ஜோவான், கன்னிமரியாள். இவர்களுக்குத்தான் இந்த மண்ணக பிறப்பும் கொண்டாடப்படுகிறது. இயேசுவிலே பிரியமானவர்களே, அந்த வகையிலே இன்றைய நாளிலே அன்னியாம் திருச்சபை யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். யோவானுடைய பிறப்பும் ஒரு அதிசயமான, அனைவரும் வியக்கத்தக்க முறையிலே இடம்பெறுவதை பார்க்கின்றோம். செக்கரியா, எலிசபெத் இவர்கள் இருவருக்குமே பல காலமாக குழந்தைகள் இல்லை. ஆகவே இவர்கள் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு குழந்தை பேற்றை கொடுக்கிறார். அந்த குழந்தை யார் என்றால், கடவுளுடைய கைவன்மையை பெற்றதாக ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வந்த ஜோவான் என்று சொல்லப்படுகிறது. இவரை திருமுழுக்கு ஜோவான் என்று சொன்னால் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையை செம்மையாக்குவதற்காக அங்கே இருந்தவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இறுதியாக ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்து, திருமுழுக்கு என்றால் என்ன என்பதை அந்த இடத்திலே வரவிலக்கணத்தினூடாக சொல்லுகிறார். பாருங்கள், நான் உங்களுக்கு நீரினாலே திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் உங்களுக்கு நீரினாலும் ஆவியினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி திருமுழுக்கு என்றால் என்ன என்பதை ஏனையவர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவ்வாறானதொரு இறைவனுடைய தூதுவர் தான் ஜோவான். ஆண்டவர் இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர், ஆண்டவர் இயேசுவுக்காக சான்று பகர வந்தவர் என்று பல இடங்களிலே இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். இவருடைய பிறப்பு ஒரு விசித்திரமான பிறப்பாக இருந்தாலும் இவரது வாழ்வு முழுவதுமே விசித்திரமாகவே இருந்தது. ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்தார். ஆண்டவர் இயேசுவை போல பாலைவனங்களிலே இருந்தார். இவரது உணவு முறை வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இவரது ஒட்டுமொத்த வாழ்க்கையே இறைவனோடு இணைந்த நிலையிலே இருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுடைய இணைந்த நிலையிலே இருப்பதாலே தான் பல இடங்களிலே நீதிக்காக குரல் கொடுக்கின்றார். இவர் நீதிக்காக குரல் கொடுத்ததாலே தான் ஏரோது அரசனாலே தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய திருச்சபை வரலாற்றிலே ஜோவான், திருமுழுக்கு ஜோவான் ஒரு முக்கியமான ஒரு தூதுவராக இருக்கின்றார். இவர் இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பாளராகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறானதொரு உன்னதமான புனிதரை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுவோம். இந்த புனிதரூடாக நாங்களும் பலவற்றை கற்றுக்கொண்டு இவர் எவ்வாறு கடவுளை அறிந்திருந்தாரோ, எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை அறிந்திருந்தாரோ, நாங்களும் அவரை போல கடவுளை பற்றிய ஆழமானதொரு அறிவை பெற்றுக்கொள்ள இந்த புனிதரூடாக விளைவோம். அவ்வாறு விளைகின்ற பொழுது நிச்சயமாக இந்த புனிதரை போல நாங்களும் நீதிக்கு குரல் கொடுக்கின்றவர்களாக, அடுத்தவருக்காக உழைக்கின்றவர்களாக, ஆண்டவர் இயேசுவுக்காக சான்று பகர்கின்ற மக்களாக மாறிக்கொள்ள முடியும். எனவே இறைவனை பார்த்து மன்றாடிக் கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே அன்று இந்த யோவான் மீது அனுப்பிய தூயாவியானவரை எங்கள் மீதும் அனுப்பி எங்களை வழிநடத்தியல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திருகாவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தம் பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஆவியின் ஞானத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் முறைவா, திருவார்த்தையின் மூலம் உம்மோடு பேசிய தெய்வமே, நாங்கள் உமது வார்த்தையை கேட்பதுடன் நின்று விடாமல் அதன்படி செயல்படுகின்றவர்களாகவும் இறையரசின் பண்புகளை எம்மிடம் வளர்த்து கொண்டு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் முறைவா, இறைவனின் திரு இருதயத்திலிருந்து வளைந்தோடுகின்ற அன்பு, கருணை, மன்னிப்பு, பகிர்விய நல்ல புண்ணியங்களை திரு இருதய பக்தி சபையில் உள்ள நாம் அனைவரும் கடைபிடித்து ஏனைய மக்களை இறைவனிடத்தில் அன்பை பெற வழிபடுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, பல்வேறு வகையான நோயினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் வீதியிலும் அல்லல்படும் மக்களை கடைக்கண் பாரும். அவர்களின் கண்ணீரை போக்கி நோய்களை குணமாக்கியற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். அருளும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்து எங்களுடைய தேவைகள், ஏக்கங்கள், தாக்கங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவோர், மேலுமாக நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்ற குடும்பங்கள் மற்றும் பல்வேறுபட்ட தேவைகளோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றவர்கள், பல்வேறு விதமான வேண்டுதல்களை உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அனைவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பாதையிலே வழிநடத்தியர்ல உம்மை இறந்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தே அன்பே நீ என் வாழ்வை பார், அன்பே நீ என் வாழ்வை பார். ஆயிரம் தீபங்கள் ஏந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பண பூவாக வந்தே அன்பே நீ என் வாழ்வை பார், அன்பே நீ என் வாழ்வை பார். கவலையும் கண்ணீரும் என் வாழ்வில் தேங்கும் உன் கருணையும் இரக்கமும் என் சோர்வை தாங்கும். கவலையும் கண்ணீரும் என் வாழ்வில் தேங்கும் உன் கருணையும் இரக்கமும் என் சோர்வை தாங்கும். தியாகங்கள் செய்யவும் தீபங்கள் ஏற்றவும், தியாகங்கள் செய்யவும் தீபங்கள் ஏற்றவும் தலைவனே உன்னிடம் யாம் வேண்டுகின்றோம். வரமாக உன்னை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே, வரமாக உன்னை கேட்பதெல்லாம் உடைந்த உள்ளத்தை உருமாற்றவே. ஆயிரம் தீபங்கள்
மீட்டே அர்ப்பண பூவாக வந்தே அன்பே நீ என் வாழ்வை ஏற்பார் அன்பே நீ என் வாழ்வை ஏற்பார் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவில் உம்மக்களாகிய நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியறலும். அதனால் நாங்கள் மறைபொருளாக கொண்டாடுவதை ஆர்வமிக்க ஊழியத்தால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தூதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுளையெல்லாம் வல்லறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை முன்னிட்டு நாங்களும் அது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவர்களுக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருட்பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்குனர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியாய் சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவை அவர் கிறிஸ்துவுக்கு அவர் திருமுழுக்கை காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதுமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆட்பெருத்தி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமெருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரல உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தருகின்றார். என்னிலொன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விளையுமோர் மலரைப் போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விளையுமோர் மலரைப் போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலாய் பல பள்ளிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் உறையும் தீர முழுமை தோன்றுமே. இன்னிலொன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார்.
தலைவன் தருகின்றார். இன்னிலொன்றாக எந்தன் தேவன் எழுந்து வருகின்றார். விண்ணில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புதுப்பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். அன்புருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீர். நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீர். அன்புருவாயும் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.